ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை மிளகா செடிக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை பண்ணணும். புளிச்ச தயிர் அன்றைக்கி ஒரு சைடு இருக்கிற செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இன்றைக்கி பர்டிகுலராக மிளகா செடிக்கு இந்த புளிச்ச தயிரை தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுக்க போகிறோம். என்ன காரணம்னா, இந்த மாதிரி புளிச்ச மிளகா செடி இலை சுருட்டல் வந்திருக்கு. ஃபுல்லாக நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீவ்ஸும் இலை சுருட்டல் வந்த லீவ்ஸும் சுருங்கி போய் ஒரு மாதிரி டார்க் பச்சையில் அப்படி ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறது தான் இந்த இலை சுருட்டல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இலை ஒரு நீல ஷேப்பே இல்லாமல் வட்டமாக அது சுருண்டு போயிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, புளிச்ச மோரை இந்த மாதிரி இலையில மேலே தெளிக்கணும். தெளித்தா இந்த இலை சுருட்டல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இலை சுருட்டல் வந்தாலே அதுக்கடுத்து ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் குறைஞ்சிரும், காய் வர்றது குறைஞ்சிரும். ஸோ அதை நம்ம இதுக்கு வளர்ந்துட்டுருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்கிற செடியில் கூட இலை சுருட்டல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது மோந்தா புயல் டிட்வா புயல் வந்துச்சுல இப்போது, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லா செடியுமே காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் அது மேலெலாம் நல்லா அந்த புளிச்ச மோரை தெளித்து விடுறேன். ஸோ இன்றைக்கி முக்கியமாக இவங்களுக்காக தான் இந்த பட்டர் மில்க்கு கொண்டு வந்ததேவும். ஸோ அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் லைட்டாக தெளிச்சிருக்கலாம். இதுவுமே இது கொஞ்சம் பரவாயில்ல. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் நீளமாக இருக்கும் இலை. ஸோ கொஞ்சம் அதே மாதிரி இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் செடி, அதுலேயுமே இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தாலே இது ஹெல்த்தியாக இல்லை பிளான்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இது மோரில் நம்ம தண்ணி சேர்த்து தெளிக்கிறோம். இதே மாதிரி பாலுமே சேர்க்கலாம். பாலில் 10க்கு 1 பங்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி மேலே இலைகளெல்லாம் தெளித்து விடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் மற்ற செடிங்களுக்கு போன தடவை கொடுத்த செடி இல்லாமல் வேறு செடிங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி நம்மளே பார்த்துக்கணும். ஒரு வாரம் இந்த செடிக்கு பட்டர் மில்க் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அவ்வளோ செடிங்களுக்கும் இருக்காது, எப்போயுமே வீட்டில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு டைம் தக்காளி செடிக்காக கொடுக்கணும், ஒரு டைம் வெண்டைக்காய் அப்படி கொடுக்கணும். ஸோ இது ஒரு மண் கலவை ரெடி பண்ணது இருந்துச்சு, க்ரோ பேக்கு. அதில் ஒரு நாற்று இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 நாற்று கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற 2 நாற்று நான் இதில் போட்டு வைக்கிறேன். ஸோ இவங்க ஃப்யூச்சரில் எப்படி வராங்கன்ற அப்டேட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் இலை சுருட்டல் வந்தால் நீங்களும் பட்டர் மில்க் தெளித்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.